Ladies and gentlemen, I start the program with a small prayer. Prayer is already over, but still. உலகம் யாவையும் தாமுள்ள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கல அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே சரணாங்களே. At the outset, I thank my dear Balan. In very short notice, we have been talking over phone. And பாலனுக்கு வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண பாலா எல்லாம் பாலா தான் ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ இவர் ப்ரோக்ராம் கேட்டிருக்காரு. பாலா தான் எப்பவுமே சப்ளை ஏஜென்ட் மாதிரி அவர் க்ளீனாக சொல்லிட்டே இருப்பார். என்னென்ன டாப்பிக்கு யார் நல்லா பேசுவாங்க அவருக்கு தெரியும். தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. ஸோ நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால் ஒருத்தர் நம்ம புகழ்ந்து பேசல அர்த்தமே கிடையாது. பட் பாலசாண்டிலியனை பற்றி நீங்கள் வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க ஒன்றுமே வேண்டாம், யூடியூப்பில் போடுங்க, பாலசாண்டிலியன் அடிங்க. அது பாட்டுக்கு ஒரு 200-300 டாப்பிக்கில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வீட்டில் இருந்தபடி தாராளம். அவர் பேசாத டாபிக் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஆல் தி டிவி சேனல்ஸ் he has come. He has interviewed many people and he is an excellent friend for me for the past so many years. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சொன்ன உடனே என்ன சொன்னேன் கேட்டால், அப்போ பாலசாண்டிலியன் நான் சொன்னேன், என்ன சார் இது மாதிரி வந்து பாலன் சொல்லியிருக்காரு எப்படின்னு கேட்டேன். Immediately he said only one word, Balan is an excellent person. He is doing a lot of nice work. தாராளமாக நீங்கள் போய் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணலாம். சார் நான் கேட்டேன், எவ்வளோ சார் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியா கேட்குறேன்னு. ஸோ ஒரு 50-60 பேர் நார்மலாக வருவாங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓரியன்ட் பீப்புள். செகண்ட்லி, பேசக்கூடிய இடம் அருமையான ஒரு ஹால். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மகாபெரிவாளுடைய படம் இருக்க பார்த்துனே தான் பேசுகிறேன். இப்போது I am able to see the vibration in the hall. Vibration with people like you because you are all so much keen and interested. It is not the number that counts. I can address for 3,000 people. It's not a problem. But 50 பேர்ட்டு பேசினாலும் 60 பேர்ட்டு பேசும்போது என்ன கேட்டாக்க இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூலாக பர்சனலைஸ்டாக இன்னும் கொஞ்சம் அப்சர்வ்டாக பேச முடியும். ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இன் ஷார்ட் ஐ கேன் சே, இது ஒரு பொன் மாலை பொழுது. கேட்டிருங்களா பாட்டு? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ என்ஜாய் எவ்ரி திங் இன் லைஃப் ஃப்ரம் மார்னிங் டு நைட். ஐ கீப் ஆன் என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். சார் சொன்னார் இல்லையா, இன்னொரு ½ அன் அவர் ஏதாவது டைம் கிடைக்குமா? யாருக்கு தான் பிரே பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் வந்து ஆண்டவனுக்கே பிரே பண்ணுற அளவுக்கு 100 கோடி அவன் கோடியில் தான் பேசுகிறாங்க. எல்லாருமே இப்போ கோடியில் தான் பேசுகிறாங்க. ஸோ இன்னொரு 200 கோடி கொஞ்சம் தரேன்னாக்கா அது யம தர்மராஜன் நடக்காது. ஏன்னா இஸ் கால்ட் எஸ் யம தர்மராஜா. அதாவது கரெக்டாக எந்த செகண்டில் அழிச்சிட்டு போகுமோ அந்த செகண்டில் கரெக்டாக தவறவும் மாட்டார், அது க்ளீனாக அழிச்சிட்டு போடுவார். அதனால தான் இஸ் கால்ட் எஸ் யம தர்மன். ஸோ அதனால் அருமையான ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. பிகாஸ் யூ கேனாட் எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப், இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மிடத்தில் இல்லை. தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மிடத்தில் இல்லையா? அவ்வளோதான். உனக்கு ஆயுஸ் முடிஞ்சு போச்சுன்னா போச்சு. அம்மா இருந்தாங்க, பாவம், கிரேட் லேடி, வி ஆர் மிஸ்ஸிங் ஹர். இட்ஸ் எ கிரேட் லீடர், நோ டவுட் அபவுட் இட். அவங்க டைம் வந்தாச்சு. அது எப்படி இருந்தாங்க, என்ன சமாதானம் அடுத்த விஷயம். பட் எனிவே ஷீ இஸ் நோ மோர் நவ். தட் இஸ் த ஃபேக்ட் அண்ட் ரியாலிட்டி. அதனால் வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோம். அதான் என்ன ரொம்ப ஆச்சரியம்னு கேட்டாங்க. நாரத முனிவர்கிட்ட கேட்டிருக்காங்க, உலகத்திலே நீங்கள் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு கேட்டபோது நாரத முனிவர் சொல்லியிருக்காரு, இத்தனை பேர் பிறந்து இத்தனை பேர் இருந்தால் கூட மக்களுக்கு கொஞ்சம் கூட விதரணையே வராமல் நமக்கு எல்லாமே உலகமே நமக்கு
ரொம்ப வந்து நிதர்சனமான ஒன்று நினச்சி மூவ் பண்ணிகிட்ருக்காங்களே, இன்னும் எங்கே ஏக்கர் வாங்கலாம், இங்கே லேண்ட் வாங்கலாம், அதை வாங்கலாம், இதே பண்ணிகிட்ருக்காங்களே. யாராவது சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, சார் எனக்கு சொந்த வீடே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், யாருக்குமே சொந்த வீடு கிடையாது, அந்த உலகமே நமக்கெல்லாம் ஒரு வாடகை வீடு தான். ஃபஸ்ட்டு நினச்சிங்க, 100 ஏக்கர் வச்சுருந்தாலும் 100 பில்டிங் வச்சுருந்தாலும் எவ்ரிதிங் இஸ் ஒன்லி லீஸ். 100 வருஷம், 110 வருஷம். So a bit of philosophy in your mind, in a corner of your mind, but the objective of the program is not talk about spirituality or philosophy and all those things. I know all of you are well aware of those things. On the other hand, my emphasis is going to be to share some of my thoughts, okay, on how to make our life still more better, still more effective, still more purposeful, still more joyful, still more helpful, still more wonderful. ஏன்னா இன்னி தேவை நம்ம கையில் இருக்குது, நாளை பற்றி நமக்கு தெரியாது. சேமி 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ நமக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒவ்வொரு ஸ்டேஜில் காமிச்சு கொடுத்துரும். கொஞ்சம் தலை விழுந்து கொஞ்சம் வழக்க தலையாச்சுன்னா ரைட்டு 80 85 அது எக்ஸ்டர்னல் பர்சனாலிட்டி ஓரளவுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ வி ஆர் ஆல் ப்ராப்ளி இன் தி 50s or 60s. பட் லெட் மீ டெல் யூ ஒன்லி ஒன் திங் வெரி கிளியர்லி. எனக்கு ஆச்சு சார், ரிட்டையர் ஆயிடுச்சு, 60 வயசு ஆச்சு, இன்னுமே என்ன சார் எனக்கு வாழ்க்கை, பேரனாச்சு பேத்தியாச்சு, இன்னுமே நான் இனிமே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு பாலாவோட லெக்சர் கேட்டு இன்னுமே நான் வாழ்க்கையில் என்ன தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இப்படி கொஞ்சம் பாக்கி இருக்க காலத்தை அவன் எப்போ அழைச்சிக்க போகிறானோ. சில பேர் சொல்லுவாங்க, அவன்கிட்ட வேண்டிக்கிறேன், என்ன வேண்டிக்கிறாங்க, அப்பா என்னை சீக்கிரம் அழைச்சிட்டு போய்டு. வாட்டு பேத்தல். வாழ்க்கை ஒரு வரம், அவங்க ஏன் வேண்டிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி? ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க வாழ்க்கை அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஒரு சாபமாக நினைக்கின்ற அளவுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதுனால தான் அந்த மாதிரி நினைப்பு. எங்கள் அம்மாவோட சொல்லுவாங்க, 98 வயசில் டெய்லி போனால் இதுதான், எப்படா கூப்பிட்டு போகிறான்னு தெரியலையே, அந்த வார்த்தையே சொல்லாத. பிகாஸ் நீங்கள் வந்து எங்கேயோ இருக்க லைனில் ரேஷன் கடையில் கூடிய க்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க்லேயும் க்யூ நிற்குது, ரேஷன் கடையிலையும் எங்கே பார்த்தாலும் க்யூ மையம் தான் இருக்குது இல்லையா. நான் சொல்லுவேன், உனக்கு எல்லாம் பிரெயின்லாம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, நல்ல மெமரிஸ் இருக்குது, எவ்வளவோ கஷ்டப்படுற எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ எங்கேயோ நிற்கிற, இன்னும் 5-6 வருஷம் ஈஸியாக ஓடுன்னு சொல்லிட்டு இருப்பேன். இல்லாட்டாலும் நீ அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ அதனால் இந்த மூமெண்ட்லேருந்து டோன்ட் கெட் யூ ஃபீலிங் தட் ஓகே எப்போ வச்சு போனாலும் தெரியலையே, சீக்கிரம் போயிட தேவையில்லையே. பிகாஸ் ஐ பேசிக்கலி பிலீவ் தட் லைஃப் இஸ் அ ரேரிட்டி, லைஃப் இஸ் அ கிஃப்ட். ஸோ irrespective of your age, still you can definitely make the best out of it. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல முடியும். There was a king who was having a bird in his hand. அவருடைய மினிஸ்டர் எப்படியாவது மாட்டணும், ஏன்னா ரொம்ப நேர்மையான மினிஸ்டர், ரொம்ப அழகாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். அந்த ஆன்சர் பண்ணும்போது இவர் எப்படியாவது தப்பாக இன்றைக்கி கையில் பிடிச்சிட மாதிரி இவர் தப்பாக பேச சொல்லி என்ன பண்ணுவார் பார்ப்போம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோரி கூட. கையில் வந்து பேர்டு வச்சிட்ருக்காரு, மினிஸ்டரை பார்த்து கேட்குறாரு, ஓ மினிஸ்டர் சொல்லியா வெதர் தி பேர்ட் இஸ் அலைவ் ஆர் டெட், இது இறந்துருக்கா உயிரோடு இருக்கா? என்ன சொல்கிறார் மினிஸ்டர், என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கையில் பேர்டு இருக்குது, நான் தான் ராஜா, நீங்கள் தான் மினிஸ்டர். பேர்ட் இஸ் அலைவ் ஆர் டெட், மஸ்ட் ஃப்ரீயாக உட்காருங்க. பேர்ட் இஸ் அலைவ் ஆர் டெட் சொல்லுங்கள் சீக்கிரம். அலைவா செத்து இருக்கா இல்லை உயிரோடு இருக்கா? என்னப்பா என்ன என்ன பாருங்கள் சொல்கிறார் பாருங்க, உயிரோடு இருக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க கரெக்டாக. கண்டிப்பாக நிச்சயமா லாக் பண்ணிடலாமா? லாக். ஓகே, அமிதாப் பச்சன் ஸ்டைலில். எஸ் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை உள்ளுக்குள்ள பேர்டு இருக்குது சார். அலைவா டெட்டா? அலை. அது எப்படி சார்? ஏன்னா ஐ வாண்ட் ஒன்லி ஒன் ஆன்சர். எனக்கு ஒன்லி ஒன் ஆன்சர் சார், எனக்கு அதான் கிடையாது. வெதர் தி பேர்ட் இஸ் அலைவ், நோ அலைவ் ஆர் டெட். That is absolutely giving a big hand, big hand. Okay. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சார் மை டியர் கிங், வெதர் தி பேர்ட் இஸ் அலைவ் ஆர் டெட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அதாவது உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அமைக்கினா அவர் வந்து பேர்டை வந்து காமிச்சிடலாம், இறந்து போயிடும். இல்லை மாற்றி சொன்னால் ரிவர்ஸ் சொன்னாக்க அவர் வந்து பிழைக்க விட்டுறான். ஸோ மை டியர் கிங், ஆல் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அதே மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஃபேட்டுக்கிட்டலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஸோ த லைஃப் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். த லைஃப் இஸ் வாட் வி மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். நம்ம இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அது யார் கையில் இருக்குனாக்க நம்ம கையில் இருக்குது. அதை விட்டு சில பேர் அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா சரியாக படிக்க வைக்கலை, நான் கிராமத்தில் வளர்ந்துட்டேன், அந்த எக்ஸ்கியூஸு இந்த எக்ஸ்கியூஸு,
அது அப்பா மேலே தப்பு, இவன் மேலே தப்பு, என் பொண்டாட்டி சரியாக அமையலை, எதையாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கழிச்சு 55 வயசு, அவருடைய ஃபாதர் வந்து எங்கள் வீட்டில் இருப்பார், எங்கள் அப்பா லாயக்கே இல்லை, எனக்கு சரியாக கைடன்ஸே கொடுக்கலன்னு சொல்லுவார். எத்தனை வயசுக்கு? 60 வயசுக்கு இவருக்கு வந்து 90 வயசு ஃபாதர் வந்து இந்த கைடன்ஸ் சரியாக கொடுக்கலையாம். அவர் என்ன பண்ண போகிறது? ஏதோ ஒரு 15 வயசு 20 வயசுக்கு வளர்த்து விடலாம். பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்து விடும், அதுக்கப்புறம் அவங்க பழச்சிக்க வேண்டியதான். ஸோ அதனால் 50 வயசுக்கு 60 வயசுக்கு போய் எங்கள் அப்பா சொத்து சேர்க்க வைக்கல, எனக்கு எங்கள் அப்பா வந்து என்ன சரியாக படிக்க வைக்கல, அவர் சரியாக கைட் பண்ணலை, அவர் என்ன குட்டிச்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே சம் பீப்புள் வில் பி ரைசிங் தேர் ஃபிங்கர்ஸ் ஆன் சம்படி. இட் இஸ் நாட் மை ஃபால்ட், இட் இஸ் ஆல் அதர்ஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், இன்றைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களோ அது உங்கள் கையில் தான். நீங்கள் சரியாக பிளான் பண்ணலை, சரியாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தவில்லை என்று சொன்னால் அதனால தான் இப்படி இருக்கீங்க. இந்த வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றத உண்மையை முதல்ல நம்ம ஸ்டெப்பை பண்ணிச்சுப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய பர்பஸ் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஹவு டு எக்ஸல் இன் அவர் லைஃப், பிகாஸ் தட் இஸ் வாட் த ப்ரோக்ராம் ஆன் விச் ஐ நார்மலி ஸ்பெஷலைஸ். I am happy to share with you. I was a faculty member in IOB Staff College. Mr. MS Ramani நால ஒன்றா தான் ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருந்தோம். அங்கே we used to conduct a 1 week program, 5 நாள் ப்ரோக்ராம், ஒரு வாரம் பூரா என்ன பண்ணுவாங்கட்டா ஒன்லி லைஃப் ஓரியன்ட் ப்ரோக்ராம். ஈவன் சத்யசாய் டிவோட்டின்னு சொல்ல மாட்டேன், சத்யசாய்ட்டு ரொம்ப எனக்கு அட்ராக்ஷன் உண்டு. ஸோ அவரே என்ன பண்ணுறாரு, லைஃப் ஓரியன்ட் எஜுகேட் சொல்கிறாங்க. எல்லாமே லைஃப் ஓரியன்டாக இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய கரிக்குலத்துலேயும் நம்மளுடைய சிஸ்டத்துலேயும் people are now highly talented, right, highly resourceful, but many of them do not know how to lead their life. Absolutely, they become a failure in life, whereas they may be successful in all the other parameters. I am able to see this because I am running a marriage bureau. சாஃப்ட்வேரில் இருப்பாங்க, 2 lakhs சம்பாதிப்பாங்க, இன்னொன்று இருப்பாங்க 2 டிரைவர்ஸு 3 டிரைவர்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ they do not know how to lead their life. அந்த லைஃபை எப்படி லீட் பண்ணுறோன்னு தெரியலன்னு சொன்னால் பர்பஸே கிடையாது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதில்ல, ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறதில்ல, ஒரு சேர்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் டு புட் இட் இன் ப்ரீஃப், ஸ்டாஃப் காலேஜில் அந்த இதில் வந்து ஐ கண்டக்டட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் ஃபார் அவர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அந்த ப்ரோக்ராம் பூரா நாங்கள் பேங்க்கை பற்றியே பேச மாட்டோம், ஒன்லி வாழ்க்கையை மட்டும்தான் பற்றி பேசுவோம். இன்றைக்கி சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒரு பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கிட்ட, ஒரு செஷன் 2 செஷன் அதுக்கு அலாட் பண்ணுறாங்க. இது எத்தனை தரம் வந்து நம்ம கேட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் எ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில திருப்புமுனைகள் ஏற்படலாம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு திருப்புமுனை ஏற்பட்ட நாள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஐ அட்டெண்டட் எ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் ஆன் லைஃப் பை சுவாமி சுகபோதானந்தா. மனதே ரிலாக்ஸ் ப்ளீஸில் போட்டிருக்கா இல்லையா, அருமையான ப்ரோக்ராம். பல்லவா இதில் ஹோட்டலில் 2.5 days or 3 days, you won't believe, I got mesmerized with the program about 20 years back. எனக்கு அப்போது தேவை இருந்தது, ஏன்னா I had to take lot of programs for our staff college. அப்போது எனக்கு ஒரு நீடு இருந்தது, அப்போ அவர் ப்ரோக்ராமும் அருமையாக இருந்தது, ரெண்டும் ஒரு கோயின்சைட் ஆச்சு. எவ்வளோ தான் நாங்கள் லெக்சர்ஸ் எவ்வளோ பேசினா கூட உங்கள்கிட்ட ரிசெப்டிவிட்டி ஆண்டனா நல்லா இருந்தால் தான் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கு என்னுடைய ஆண்டனா வாஸ் ஆல்சோ ரிசெப்டிவ், அவருடைய லெக்சர் வாஸ் எக்ஸலண்ட், ப்ரோக்ராம் வாஸ் டெரிஃபிக். ஸோ தட் brought in a transformation in me. அதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய ப்ரோக்ராமுடைய குவாலிட்டிலாம் பார்த்துட்டு ஸ்டாஃப் காலேஜ் பிரின்சிபல் யூஸ் டு டெல் மீ, என்னையா மெஸ்மரைஸ் பண்ணுறீங்க, போகிறச்ச எல்லா மெம்பர்ஸும் கண்ணில் தண்ணியோட போகிறாங்க, ஒரு ஆனந்த கண்ணியோட போகிறாங்க, என்ன பண்ணுறீங்க மேஜிக்கு? பிகாஸ் ஒன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சம்டைம்ஸ் மே பிரிங் இன் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யூ. ரொம்ப பேருக்கு என்ன கேட்டீங்கன்னாக்க, பர்சனாலிட்டியாவது டெவலப்மெண்ட்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனாவது இதெல்லாம் கதைக்காகாது சார், நான் இப்படி வளர்ந்தாச்சு, இன்னுமே என்னை மாற்றி என்னாலையும் முடியாது, யாரையும் மாற்ற முடியாது, என் பையனை திருத்த முடியாது, கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். Sometimes even a single word can bring in transformation. That has happened in the history of various people, including துளசிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சு, வால்மீகிலேருந்து ஆரம்பிச்சு, நம்மளுடைய புத்தர்லேருந்து ஆரம்பிச்சு, some incidents, some events, some words, some good, sometimes even negative feedbacks, some hurting words will make transformation. My dear friends, I basically believe in not giving a lecture for lecture alone. I honestly feel that my energy should bring in some sort of result, some transformation in your corner of the mind, and also the message also can get retransmitted to your own children. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா 60 வயசு இருக்கீங்கன்னா, நாட் ஓன்லி ஃபார் யூ வாட் எவர் வி டாக் ஹியர், as Bala said, இப்போ நீங்கள்லாம் எல்டர்லி பீப்புளாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கைட் அதர் பீப்புள். ப்ராபபிளி இந்த ஒரு சமாச்சாரங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
So to come back to our topic, so objective of the program is how to excel in our life. அப்போ முதல்ல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா அதில், excelling in life. This is called a journey towards excellence. Okay? The journey. So வாழ்க்கைங்கிறது என்ன? So life can be defined in various ways. நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. I can give hundreds of definitions of life. இப்போ ஆல்ரெடி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. வாழ்க்கை ஒரு வரம். Life is a gift. It's a beautiful definition. Topic is very attractive. So apart from this word gift, life எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் சொல்லுங்க. I think gentleman has come from abroad. மலேசியாவில் யார் வந்திருக்காங்க? யார் வந்திருக்காங்க பேர்? So they are special. Please எழுதுங்க சார். Please stand up. So we will give him a special. உள்ள வாங்க சார், உள்ள வாங்க. Please come. ஸ்டேஜுக்கு வாங்க சார். அப்படி வாங்க. So he has come from Malaysia. எதுக்காக இவருக்கு ஸ்பெஷலாக கிளாப் கொடுக்குறோம்னாக்கா, இந்த குரூப்பில் now we have got different types of people, including people from abroad also are present. So special welcome to you. அப்படி பாருங்க சார். Special welcome to you, and we are happy in having you as a sort of representative from your country. Okay? When you are going back, sir? When are you going back? You'll be here for some time in India? Okay. Okay. A special welcome to you and all the very best. So life can be defined in various ways. Very quickly we'll go for, because lot of things have to be talked. So we faculty members normally, sometimes calendars எங்களுக்கு வந்து பார்க்கலாம். பிகாஸ் எங்களுக்கெல்லாம் கிடையாரம் வேண்டியதில்லை. விட்டால் நாங்கள் டேஸ் கணக்கு பேசுவோம். For everything is outer limit is there. We would like to complete everything by 8:15, if I am correct. Is it, sir? So you can remind me. ஸோ இருக்கக்கூடிய அந்த 45 மினிட்ஸை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பர்பஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஐ வில் கிவ் ஆல் த எசன்ஸ் ஆஃப் வாட் எவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஐ ஹவ் டன் ஸோ ஃபார். ஸோ லைஃப் கேன் பி டிஃபைன்ட் இன் வேரியஸ் வேஸ். ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் இஸ் லைஃப் இஸ் எ ஜேர்னி. வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்கிறோம். ஏன் பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்கிறோம்? பிகாஸ் லைஃப் கண்டினியூஸ் ஈவன் ஆஃப்டர்வர்ட்ஸ், பிகாஸ் சோல் இஸ் நாட் ஹேவிங் எ டெத். லெட் இஸ் பி வெரி கிளியர். The soul is not having a death, only body is having a death. That is why we say that payanangal mudivadillai. Whatever things you are learning in this, birth, they say it gets transmitted to your next generation also. Nothing is a waste. Naan sollala, the Bhagavan Lord Krishna says to Arjuna, if you become a software specialist in this janma, probably அடுத்த வந்து பிறவியில் வந்து you become another சாஃப்ட்வேரில் பெரிய மாஸ்டராக இருப்பீங்க. இப்போ பெரிய மியூசிஷியனாக இருந்தாக்க அடுத்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே உங்களுக்கு வந்து தட் இஸ் வாட் தி ஒண்டர் வி ஆர் சேவிங் டைம்ஸ் 2 years or 3 years 4 years children are able to sing. எவ்வளோ அழகான ப்ரோக்ராம்ஸாக வருது பார்த்தீங்க விஜய் டிவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வயசு குழந்தை இவ்வளோ அற்புதமாக பாடுறேன்னு சொல்கிறோம். சம்திங். ஸோ அதனால் இது நம்ம புரியாத ஒரு புதிர். தட் இஸ் வை வி சே தட் லைஃப் இஸ் எ மிஸ்டரி. ஸோ லைஃப் இஸ் எ ஜேர்னி, லைஃப் இஸ் எ கிஃப்ட், லைஃப் இஸ் எ மிஸ்டரி. அண்ட் தென் another definition is life is an experience. Life is full of experience. One Bhakta asked Satya Sai Baba, sir, நீங்கள் சொல்லுங்க, what is birth? He says, it has to be experienced. Another question is, what is death? You have to get experience. And what is smell? You have to experience. What is thirst? You have to experience. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீ ஏன் இருக்க கடவுள் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கடவுள் பாபா சேஸ், எஸ், ஐ ஆம் தி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவமே நான் தான். ஐயா, எல்லாத்தையும் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் இருக்கே, அந்த அனுபவங்கள் இருக்கிறதே நான் தானே. இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னல் பர்சன் இல்லை அப்படிங்கிற ரொம்ப ஒரு அருமையான ஒரு சமாச்சாரம். ஸோ லைஃப் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைஃப் இஸ் அ ட்ராமா. ஷேக்ஸ்பியர்ஸ் இல்லையா, ஹி சேஸ் லைஃப் இஸ் அ ட்ராமா. இப்போ நம்ம பார்க்குறோன்னா இது ஒரு சார்ட் ஆஃப் சீன்ஸ். நான் எதை மேடம் உட்காந்துட்டீங்க கேட்குறீங்க, லிசனர், யூ ஆர் பிளேயிங் சம் ரோல், பாலா இஸ் கமிங். நேற்று தான் சொன்னேன் அவர்கிட்ட, செட் ஐ எம் ஃப்ரீ டுடே, ஐ வில் கம். ஸோ இந்த ட்ராமாவுக்கு ரிஹர்சல் கிடையாது, இது ஒரு ட்ராமா. ஸோ வி கேன் பி கோயிங் ஆன். லைஃப் இஸ் எ புக், லைஃப் இஸ் எ மியூசிக். சொல்லலாம் லைஃப் இஸ் ஐஸ்கிரீம். ஜவார், யூ அக்ரி வித் மீ? லைஃப் இஸ் ஐஸ்கிரீம். ஒய் இட் இஸ் ஐஸ்கிரீம்? கரைஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே அதனால சாப்பிட்ருங்க. ஏன்னா அதை வந்து அந்த டயத்தில் அனுபவிக்கிறத தாராளமாக அனுபவிச்சிருங்க. அவர் சொன்ன மாதிரி பின்னாடி பார்த்துக்கலாம் எதையுமே தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு தேதியில் வாழ்க்கையில் ஏதாவது என்ஜாய் பண்ண முடியும்னாக்க கண்ணு காதுகள்லாம் நல்லா இருக்கிறதையே ஒரு ஏதாவது ஒரு பில்கிரேஜ் போனால் போயிட்டு வாங்க. இன்றைக்கி கூட பில்கிரேஜ் ஒருத்தர் இது கொடுத்தாரு, பேம்ப்ளெட் கொடுத்தாரு. ஸோ கால்கள் நல்லா இருக்கும்போதே போயிட்டு வந்துருங்க. அப்புறம் 80 வயசுக்கு அப்புறம் ஐயா காலில் நடக்க முடியலையே, நம்ம போயிடலாம் நினைக்கப்படாது. ஸோ லைஃப் இஸ் அன் ஐஸ்கிரீம் அண்ட் யூ ஹேவ் டு என்ஜாய் இட் பிஃபோர் இட் கெட்ஸ் மெல்ட்.
So life can be defined in various ways. Life is so wonderful also. And life, தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு இருக்குது. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. என்ன அருமையான பாட்டு பாருங்க. ஸோ அந்த வாழ்க்கை என்பது வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம். அருமையான பாட்டு. ஸோ வாழ்க்கை என்பது ஓடம். ஸோ இது மாதிரி பழைய பாடல் எடுத்தோன்னா நம்ம ஐ கேன் சிங் 30 or 40 songs about வாழ்க்கை இட் செல்ஃப். ஸோ லைஃப் இஸ் a journey has started now, and the objective of this journey is we have to see how to excel further. And what does mean excel? வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?